பொண்ணு பேர் ஜெனி. ஜெனி வந்துட்டு எல்லாரும் மாதிரி தான். ஆனால் ஒன்று தவிர, இந்த பொண்ணு எப்போவுமே அவள் கழுத்தில் ஒரு க்ரீன் கலர் ரிப்பன் கட்டியிருக்கும். ஜெனி கூட இருக்கிற அந்த பையன் பேர் வந்துட்டு ஆல்ஃப்ரெட். ஆல்ஃப்ரெட் வந்துட்டு ஜெனியோட கிளாஸ்மேட். ஆல்ஃப்ரெட்க்கும் ஜெனினா ரொம்ப பிடிக்கும். ஜெனிக்கும் ஆல்ஃப்ரெட்னா ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் ஆல்ஃப்ரெட் ஜெனிக்கிட்ட கேட்டிருக்கான், ஜெனி, நீயும் உன் கழுத்தில் எப்போவுமே இந்த க்ரீன் கலர் ரிப்பனை கட்டியிருக்கேன்னு. ஜெனி சொல்கிறா, அது என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு. ஆனால் ஆல்ஃப்ரெட் அவளை திரும்ப திரும்ப கேட்குறான், சொல்லு ஜெனி, இது ஏன் எப்போவுமே உன் கழுத்தில் கட்டியிருக்கேன்னு. ஜெனி சொல்கிறா, அது முக்கியமான விஷயம் கிடையாதுன்னு. ஜெனியும் ஆல்ஃப்ரெட்டும் பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் காதலிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆல்ஃப்ரெட் ஜெனி கிட்ட கேட்குறாரு, ஜெனி, இப்போ தான் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டோம்ல, இப்போ நீ இந்த க்ரீன் ரிப்பனை பற்றி என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு. ஜெனி சொல்கிறாங்க, நீ ஸ்டில் வெயிட் பண்ணு, கரெக்டான டைம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்கிறேன்னு. சில வருஷங்கள் கடந்துருச்சு. இப்போது ஜெனியும் ஆல்ஃப்ரெட்டும் வயசாகவே ஆயிட்டாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு, ஜெனிக்கு ரொம்ப நேரம் கிடையாது, அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்கன்னு. ஜெனி ஆல்ஃப்ரெட்டை அவங்க பக்கத்தில் கூப்பிட்டாங்க. ஆல்ஃப்ரெட், இப்போ நீ இந்த ரிப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. நீ இந்த ரிப்பனை கழட்டு, அப்போ உனக்கு தெரியும் ஏன் இவ்வளோ நாளாக நான் உன்கிட்ட சொல்லலைன்னு. ஆல்ஃப்ரெட் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஜெனி கழுத்துலேருந்து அந்த ரிப்பனை கழட்டியிருக்காரு. அண்ட் அவர் அந்த ரிப்பனை கழட்டினோன்னு ஜெனியோட தலை கழுண்டு விழுந்துருச்சு. ஜெனின்னு ஒரு பொண்ணு இருந்தா. இந்த பொண்ணு எல்லாரும் மாதிரி தான். ஆனால் இவ கழுத்தில் எப்பவுமே ஒரு க்ரீன் கலர் ரிப்பன் கட்டியிருப்பா. இந்த பையன் ஆல்ஃப்ரெட், ஜெனியோட கிளாஸ்மேட். இந்த பையனுக்கும் ஜெனினா ரொம்ப பிடிக்கும். ஜெனிக்கும் இந்த பையனை ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் ஆல்ஃப்ரெட் ஜெனிக்கிட்ட கேட்டிருக்கான், ஜெனி, நீ ஏன் எப்போவுமே உன் கழுத்தில் இந்த க்ரீன் கலர் ரிப்பன் கட்டியிருக்கேன்னு. ஜெனி சொல்கிறா, அது என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு. ஆனால் ஆல்ஃப்ரெட் திரும்ப திரும்ப கேட்குறான். ஜெனி என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ அது முக்கியமான விஷயம் கிடையாதுன்னு. ஜெனியும் ஆல்ஃப்ரெட்டும் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் காதலிக்க செய்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணமும் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆல்ஃப்ரெட் ஜெனிக்கிட்ட கேட்குறான், இப்போ தான் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டோம்ல, இப்போ இந்த க்ரீன் கலர் ரிப்பனை பற்றி நீ சொல்லே ஆகணும்னு. ஜெனி சொல்கிறா, நீ அதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும், சரியான டைம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்கிறேன்னு. ஒரு நாள் நைட் ஜெனியும் ஆல்ஃப்ரெட்டை தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆல்ஃப்ரெட்க்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஏன் ஜெனி எப்போவுமே கழுத்தில் இந்த ரிப்பனோடையே தான் இருக்கா, அந்த ரிப்பனை அவன் கழட்டவும் மாட்டான், என்ன தான் இருக்குது அந்த ரிப்பன்லன்னு ஒரு யோசனை தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது அந்த ரிப்பனை ஜெனிக்கு தெரியாமல் கழட்டியிருக்காரு. அந்த ரிப்பனை கழட்டின உடனே ஜெனியோட தலை அவன் உடம்புலேருந்து கழண்டு விழுந்துருச்சு. அந்த தலை என்ன சொல்லியிருக்கனா, நான் தான் உன்னைய வெயிட் பண்ண சொன்னேன்ல, நீ ஏன் அதை பண்ண, நீ ஏன் என்னோட ரிப்பனை கழட்டுனேன்னு சொல்லியிருக்கு.